ஹாய் திஸ் இஸ் அதித்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 தமிழ் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ஃபேவரட் புத்தகங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த 5 புத்தகங்களுமே தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த 5 டைரக்டர்ஸுமே நான் YouTubeல அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? சில வீடியோஸ்ல லைக் உங்களுடைய ஃபேவரட் புக் எது? இல்ல உங்களுடைய ஃபேவரட் ஹாபி எது? அப்படிங்கிறப்ப நான் ரீட் பண்ணுவேன். இல்ல நீங்க டைரக்ஷனுக்கு கதை எப்படி ரெடி பண்றீங்க? அப்படிங்கிறப்ப இதுல இருந்தெல்லாம் நான் இன்ஸ்பயர் ஆவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து தான் எடுத்திருக்கேன். The 5 directors are going to be மிஷ்கின் சார், வெற்றிமாறன் சார், பா. ரஞ்சித் சார், கௌதம் மேனன் சார் அண்ட் சமுத்திரகனி சார். ஸோ இந்த 5 பேருடைய புத்தகங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் மிஷ்கின் சார். ஆக்சுவலி மிஷ்கின் சாருடைய ஃபேவரட் புத்தகம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தது லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய அண்ணா கரணினா அப்படிங்கிறது. மிஷ்கின் சார் ஏகப்பட்ட லியோ டால்ஸ்டாய் புக்ஸ் அவருக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பர்டிகுலர் இந்த அண்ணா கரணினாவை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அண்ணா கரணினா பத்தி பாக்குறப்ப ஒரு லைன் வருங்க அந்த புத்தகத்துடைய ஸ்டார்டிங்ல. ஸோ ஆல் ஹாப்பி ஃபேமிலிஸ் ஆர் லைக் ஈச் அன்ஹாப்பி ஃபேமிலி இஸ் அன்ஹாப்பி இன் இட்ஸ் ஓன் வே. அவ்வளவுதான். ஸோ ஒரு குடும்பம் இதுதான் இதோடைய மையக்கரு. அண்ணா கரணினா அப்படிங்கிற அந்த பொண்ணு, அந்த லேடி தான் இந்த புத்தகத்துடைய டைட்டிலர் கேரக்டர். ஸோ அந்த அண்ணா கரணினா அலெக்சி கரினன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தைலாம் இருக்கும். அந்த அலெக்சி ஒரு மாதிரி ஒரு கோல்ட் அண்ட் ரிஜிடான ஒரு பர்சன். அவரு அவ்வளவா தன்னுடைய எமோஷன்ஸை வெளியே காட்டிக்காத ஒரு பர்சன். அண்ணா ஒரு பாயிண்ட்ல தன்னுடைய பிரதர் அண்ட் அண்ணி அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க 2 பேருமே பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேஷன்ஷிப்ல சரி நான் போய் சமாதானம் பண்றேன் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு போறாங்க. போற இடத்துல அவங்க ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவர் பேர் விரான்ஸ்கி அப்படிங்கிறவரு. ஸோ அவரை மீட் பண்றாங்க. அவரை மீட் பண்ணி ஒரு அஃபேரை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த அஃபேர் ரொம்ப பேஷனேட் ஆகுது. அந்த அஃபேர்னால அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. சோஷியலி அவங்க தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி இவர்கிட்ட வர்றாங்க. அவங்க நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஆனா இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா இவங்க கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிட்டு அந்த பிரான்ஸ்கியை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவர் தன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு கேஷுவலா காலையில எந்திரிக்கிறதும் போறதும் வர்றதும், அவருடைய சோஷியல் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்காது, ப்ரொஃபஷனல் லைஃப் பாதிக்கப்பட்டிருக்காது. அவர் பாட்டுல கேஷுவலா இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே தலைகீழ திரும்பி போயிடும் இந்த பொண்ணோட வாழ்க்கையில. இவங்களுடைய கதை இப்படி போய்கிட்டு இருக்கப்ப இதுக்கு அப்படியே பேரலா இன்னொரு கதையும் போகும். ஆக்சுவலி அந்த அண்ணா கரணினா அவங்களுடைய அண்ணன் அண்ணியுடைய பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்காக தானே போயிருக்காங்க. அந்த அண்ணிக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க பேரு டாலி. ஆக்சுவலி அந்த டாலியும் கான்ஸ்டன்டன் லெவின் அப்படிங்கிறவரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல. அந்த லெவின் அப்படிங்கிறவர் ஒரு லேண்ட் ஓனர். அவர் வாழ்க்கையை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும் அவர்கிட்ட எப்பயுமே. இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய கேள்விகள் இருக்கும் அவருக்கு. பட் ஒரு கட்டத்துல இவங்களுடைய மேரேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா சஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும். இவங்களுடைய மேரேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கும், ஒரு அட்மிரேஷன் இருக்கும். 2 பேருக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் மேல ஒரு மரியாதையும் அந்த அடுத்த பர்சன் மேல ஒரு மரியாதையும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இவங்க ரிலேஷன்ஷிப் அதாவது அண்ணாவையும் ஃப்ரான்ஸ்கையும் பாக்குறப்ப அதுல வெறும் பேஷன் மட்டும் தான் இருக்கும், வெறும் காதல் அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல வேற எதுவுமே இருக்காது. பட் இதுல காதல் இருக்காது. அதை தவிர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா விஷயங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். ஸோ மெல்ல மெல்ல இவங்க ரிலேஷன்ஷிப் டிட்டீரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அவங்க ரிலேஷன்ஷிப் ஒரு மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். ஏன்னா அண்ணாவை சமூகத்துல எல்லாருமே ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த பொண்ணே தனிமைக்கு போய் ரொம்ப மென்டலி எஃபெக்ட் ஆகி ஒரு கடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிடுவாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டேபிளா ஒரு மாதிரி கிரவுண்டடா ரொம்ப நல்லா இருக்கும் இதை பாக்குறதுக்கு. இதை என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா வெறும் காதல் மட்டுமே பத்தாது. லவ் இஸ் அலோன் நாட் எனஃப். லவ்வை தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் வேணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. பிளஸ் ஹவு சொசைட்டி ட்ரீட்ஸ் ஒரு அஃபேர் அப்படிங்கிறப்ப 2 பேர் சேர்ந்தாதான் அந்த அஃபேர் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த பொண்ணை மட்டும் எப்படி அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, அந்த பொண்ணை மட்டும் எப்படி அவங்க எல்லாம் பண்றாங்க, ஆனா அந்த ஆண் எப்படி பாதிக்கப்படாம இருக்காரு அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த ஃபோர் ஷேடோ பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பிள்ளை அவங்க அண்ணன் பஞ்சாயத்து தீர்க்கறதுக்காக போகும்ல, அப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் ட்ரெயின் முன்னாடி நின்று உயிரை விடுவான், சூசைட் பண்ணிப்பான். ஸோ அது ஆக்சுவலி அது சட்டலா சொல்றாங்க. கடைசியில் இந்த பொண்ணோட முடிவும் அப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுல இன்னொரு மெயின் டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா பர்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை தேட போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாம் மெனக்கெட வேண்டாம். நீங்க உங்க வேலையை உருப்படியா பண்ணி உங்க கூட இருக்கிறவங்கள நீங்க ஒரு நிம்மதியை வச்சுக்கிட்டாலே போதும், அதுவே ஒரு பெரிய பர்பஸ் தான் அப்படிங்கறதே அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு உலகம் முழுக்க பல பாஷைகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். இது தமிழையும் தாராளமா அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுதான் முதல் புத்தகம். நான் 2வதா சொல்ல போறது வெற்றிமாறன் சாருடைய ரெக்கமெண்டேஷன் ரூட்ஸ் அப்படிங்கிற புத்தகம். இது தமிழ்ல வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது எழுதுனது
அலெக்ஸ் ஹெய்லி அப்படிங்கிறவரு. ஆக்சுவலி நீங்க வந்து திஸ் இஸ் அவுட் ஆஃப் டாபிக். நீங்க மாடர்ன் ஃபேமிலி ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, அந்த அலெக்ஸ் ஹெய்லி பேரெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருதா? மாடர்ன் ஃபேமிலி பார்க்குறவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ரூட்ஸ் அப்படின்ற அந்த புத்தகத்துடைய முழு தலைப்பு வந்து ரூட்ஸ் த சகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி அப்படிங்கிறது. ஒரு வெஸ்ட் ஆப்பிரிக்கன் வில்லேஜ்ல ஒரு 1750ல தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது. குண்டா கிண்டே அப்படிங்கிறவர் தான் இந்த கதையுடைய மெயின் புரோட்டகனிஸ்ட். அவர் வந்து அந்த இடத்துல ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சைல்ட்ஹுட் தான். பட் ஆனா அவருக்கு வந்து ஃப்ரீயா ஒரு பாட்டுக்கு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற அவர் வந்து ஒரு கட்டத்துல சில பேரால கடத்தப்பட, அதாவது ஸ்லேவ் ட்ரேடுக்காக வந்து சில பேரால கடத்தப்பட்டு ஒரு பிளான்டேஷன்ல ஒர்க் பண்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இவர் பேரை மாத்துறாங்க, இவருடைய ஐடென்டிட்டியை மாத்துறாங்க, எல்லாமே இவருக்கு போயிருது. ஆனா இவர் மனசுல வந்து தன்னுடைய வேர்கள் என்ன, தன்னுடைய ரூட்ஸ் என்ன, தான் யாரு அப்படிங்கறத மனசுல அவர் ரொம்ப ஆழமா பதிய வைக்கிறாரு. ஏன்னா அவங்க பண்ற டார்ச்சர்ல இவரால அதை வெளியே சொல்லக்கூட முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை. எதையுமே சொன்னா அடி விழுகும், சொன்னா மிதி விழுகும், சொன்னா ஏதாவது தப்பா நடக்கும். நம்ம இங்கேருந்து வெளியே போறதுக்கான வழி கிடையாது. ஆனா, அவர் அந்த ஸ்பிரிட்ட வந்து ரொம்பவே உயிர்ப்போட வச்சிருப்பாரு. ஸோ, அவருக்கு அடுத்தடுத்து வந்து நெறைய அடுத்தடுத்த தலைமுறைகள் வர்றாங்க. இந்த அடுத்த தலைமுறைகளோட ஒரு பகுதி, அதாவது கடைசியா இருக்கிற ஆள் தான் இந்த அலெக்ஸ் ஹெய்லி அப்படிங்கிறவங்க. இந்த அலெக்ஸ் ஹெய்லி வந்து எப்படி தன்னுடைய ரூட்ஸ கம்ப்ளீட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய எண்டிங். அதாவது எப்படி அவங்க வந்து தன்னுடைய மூதாதையர்கள் வந்து எத தொலைச்சாங்களோ, அத வந்து இவர் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி அந்த விஷயத்த வந்து நோக்கி போய் ஒரு சர்க்கிள கம்ப்ளீட் பண்றாரு. ஆக்சுவலா அவர்ட்ட ஆரம்பிச்சது இவங்க கிட்ட முடியுது. அதுதான் வந்து இதோடைய மொத்த கதை. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு மனச வந்து ரொம்ப உலுக்குற மாதிரியான ஒரு புத்தகம். இஃப் யூ ஆர் ஃபெயிண்ட் ஹார்ட்டட் திஸ் புக் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் யூ. ஏன்னா நெறைய இடங்கள்ல வந்து நம்மளே புக்க மூடி வச்சுட்டு ஓரமா ஒப்பாரி வைக்கலாமான்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பட் இது வந்து ஒரு நமக்கு வந்து கேள்வி மட்டும் தான் பட்டுருப்போம். இந்த மாதிரி கடத்திட்டு போய் ஸ்லேவ் ட்ரேட் அப்படிங்கிறதெல்லாம். அதெல்லாம் அந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு மனிதருடைய வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஹிஸ்டரி அப்படிங்கிறது சும்மா வெறும் எழுதப்பட்ட விஷயங்கள் மட்டுமே கிடையாது. இதுதான் ஹிஸ்டரி அப்படின்றது கிடையாது. தலைமுறைகள தாண்டி ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு சில விஷயங்கள கடத்துறாங்க பார்த்தீங்களா? அதுவும் வந்து வரலாறு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிளஸ் அவங்களுடைய வேர்கள தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் தட் இஸ் ஆல்சோ வெரி ஹீலிங். ஏன்னா இவங்க இத்தன தலைமுறைகளா அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப நமக்கு வந்து ஒரு பல தலைமுறைகள் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டுருப்பாங்க. ஸோ, அது இந்த தலைமுறையில வர்றவங்க முடிக்கிறது அப்படின்றது வந்து இட்ஸ் சம்திங் வெரி வெரி காமிங், வெரி ஹியூஜ் பட் ஆல்சோ ஒரு புரட்சிகரமான விஷயமா இருந்தாலும் அட் த சேம் டைம் அவங்க எல்லாம் முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ அதுக்காக கஷ்டப்பட்டாங்களோ, அதோடைய பலன வந்து இவங்க மூலமா அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ, அதுவும் இதோட மெயின் டேக் அவே. அண்ட் இதுல வந்து கல்ச்சுரல் மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ரெஸ்டு பீப்பிள் அப்படின்னு வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஆளுங்கள சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ரஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன? அது அந்த பாதிக்கப்பட்டவங்கள எப்படி மாத்துது? பிளஸ் அந்த அப்ரெஸ் பண்றவங்களையும் எப்படி மாத்துது? அப்படிங்கிறதெல்லாம் அந்த புத்தகத்துல வந்து ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது தமிழ்ல வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இட்ஸ் அ வெரி வெரி பிக் புக். இவ்ளோ பெரிய புத்தகம் இது. ஸோ இஃப் யூ ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங் ஹார்ட்டட் இல்ல இதெல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் ட்ரை அவுட் திஸ் புக். நான் அடுத்ததா சொல்லப் போற புத்தகம் வந்து பாரஞ்சித் சருடைய ரெக்கமெண்டேஷன் மதர் அப்படிங்கிற புத்தகம். தமிழ்ல வந்து தாய் அப்படின்னு வந்திருக்கு. மக்சிம் கார்கி அவர்கள் எழுதின இந்த புத்தகம். ஆக்சுவலி இந்த மதர் அப்படிங்கிறதுடைய மெயின் ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட் யாரு அப்படின்னா, பெலகேயா நிலோவ்னா அப்படிங்கிறவங்க தான். அவங்க தான் அந்த மதர் அப்படிங்கிற கேரக்டரா பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு படிக்காதவங்க, ஒரு இல்லிட்ரேட்டான ஒரு சப்மிசிவான வுமன். அவங்க ஹஸ்பண்ட் வந்து குடிப்பாரு, போட்டு அடிப்பாரு, போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு, தாங்கிக்கிட்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஒரு கட்டத்துல அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. இவங்க விடோ ஆகி, ஆனா அவங்க பிள்ளைய வளர்த்துக்கு இருக்காங்க. உங்க பிள்ளை பேர் வந்து பாவல். இந்த பாவல் வந்து நெறைய இந்த சமூகத்துக்கான போராட்டங்கள்லலாம் பயங்கரமா ஈடுபட்டிருப்பாரு. அவர் வந்து ஒரு மார்க்சிஸ்ட். ஆக்சுவலா இந்த மார்க்சிஸ்ட் விஷயங்கள பரப்புறது, அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் வந்து படிச்சு அதோடைய கருத்துக்கள மக்கள் கிட்ட தெரிவிக்கிறது, துண்டு சீட்டுகள் மாத்துறது அப்படின்னு சொல்லி பயங்கர புரட்சிகரமான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிருப்பாரு. இனிஷியலி பாவல் பண்றத பார்க்குறப்ப இவங்களுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஐயோ! என்ன புள்ள இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பாயிண்ட் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி போனதுக்கு அப்புறமா வந்து, இல்ல இவன் ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதையும் தாண்டி போறப்ப வந்து, இல்ல அது நானும் பண்ணலாம் அப்படின்னு தோணி, எப்படி அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷனரியா மாறுறாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய மெயின் கதையே. ஆ இவங்க வந்து அதாவது ஒருத்தவங்க ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற நிலைமையில இருந்த ஒருத்தவங்க வந்து, எப்படி எல்லா விஷயங்களையும் கத்துக்கிட்டு ஒரு பெரிய பவர் ஃபோர்ஸா மாறி வர்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. அதாவது ஒரு மதர் ஒரு ஃபீமேல் நெனச்சா வந்து நெறைய விஷயங்கள மாத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ ரெவல்யூஷனரியில ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணு, ஒரு லேடி அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தவங்க எவ்வளோ பெரிய சக்தியா உருவெடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து இதோடைய மெயின் தீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளஸ் அதாவது நமக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு பர்ப்பஸ்
பிளஸ் லவ் பிளஸ் கரேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்றப்ப அந்த பயம் வந்து எப்படி உருமாற்றம் அடையுது அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. இதோட எண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஒரு மாதிரி ஓகே. இது வந்து அவங்களுடைய லைஃப் ஜர்னி ஃப்ரம் அ வெரி சப்மிசிவ் விமன் டூ சம்படி, அதாவது 4 பேர் வந்து பார்த்து 4 பேருக்கு உதவி செய்ற ஒரு பெர்சனா மாறுறதே வந்து பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜர்னியா இருக்கும். ஸோ இந்த மக்சூம் தாக்கி சார் வந்து இந்த புத்தகத்துக்காக பயங்கர பயங்கர ஃபேம் கிடைச்சுச்சு அவங்களுக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் சம்திங் தட் இஸ் பொலிட்டிக்கல் பட் தட் இஸ் ஆல்சோ ஒரு கைண்ட் ஆஃப் நம்ம கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா எடுத்தெடுப்புல வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க என்ன நினைச்சுக்கிறப்போம் அப்படின்னா, ரெவல்யூஷன் அப்படின்னா வந்து ஒரு 100 பேர் சேர்ந்தா வர்றது, 200 பேர் சேர்ந்தா வர்றது அப்படி கிடையாது. நம்ம வீட்ல நம்ம பண்ற சின்ன சின்ன சேஞ்சஸுமே வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய விஷயமா மாறி நிக்கும். ஸோ தட் இஸ் ஒன் மெயின் டேக் அவே. அடுத்தது வந்து கௌதம் மேனன் சாருடைய புக் ரெக்கமெண்டேஷன் ஆக்சுவலி காட்ஃபாதர் அப்படிங்கிறது. இந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற அந்த புத்தகமாகட்டும், இந்த படமாகட்டும், நம்ம தமிழ் சினிமால பார்த்த பல டான் படங்களுக்கு வந்து மெயின் முன்னோடியே இதுதான். இந்த படத்த தொட்டு இதுல இருந்து வந்து எப்படின்னா லீகலாவோ, இல்லீகலாவோ இதுல இருந்து சீன்ஸ உருவாம ஒரு டான் படம் வந்து முழுமை அடையவே அடையாது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு கதை ஆக்சுவலி. இது படமா பார்க்குறப்ப வந்து 3 பாகங்கள் வந்திருக்கு. புத்தகமாவும் இருக்கு. நீங்க வந்து உங்களுக்கு எது வேணாலும் நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். பட் படம் வந்து இட்ஸ் பிரிட்டி ஸ்லோ. ஸோ ரொம்ப ரொம்ப பொறுமையா உட்காந்து ஏன்னா ரொம்ப பழைய படம் இல்லைங்களா? இட் கேம் அரவுண்ட் 1970ஸ்ன்னு நினைக்கிறேன். 72 சம்திங். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பொறுமையா உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ அதுல மெயின் கதாபாத்திரம் யார் அப்படின்னா, டான் வீட்டோ கோர்லியோன் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு இட்டாலியன் அமெரிக்கன் மாஃபியா டைனாஸ்டில ஒரு ஒரு தலைவர் அந்த ரேஞ்ச்ல வந்து இருக்கிறவரு. அவர் வந்து தன்னுடைய ஃபேமிலியை எல்லாத்துக்கும் முன்னாடி வைப்பாரு. எனிதிங் வாட் எவர் ஐ டூ இட்ஸ் ஆல் என்னுடைய குடும்பத்துக்காக நான் பண்றேன். என் குடும்பத்தை தாண்டி எனக்கு எந்த விஷயமுமே கிடையாது அப்படிங்கிறது. அவருடைய ரைஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட அவருடைய மகன் வந்து மைக்கேல் அப்படிங்கிறவர் வந்து மைக்கேல் கார்லியோன் அவர் பேரு. அவர் வந்து லீடர்ஷிப்பை எடுத்துக்கிறாரு. அவர் நெறைய விஷயங்கள கொண்டுட்டு வர்றாரு. ஸோ அவருடைய ரைஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கா டான் கதை. அதாவது நம்ம முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து பயங்கர எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகி அப்படி இருக்கும். இது வந்து ஒரு பக்கா டான் கதை. இட்ஸ் ஆக்சுவலி எ ஃபன் ரீட். நமக்கு வந்து அந்த டான் கதை, இந்த போலீஸ் சினிமா அப்பலாம் நம்ம எவ்வளோ விறுவிறுப்பா போறதெல்லாம் நம்ம ஆன உட்காந்து பார்த்துருப்போம்ல, அந்த மாரி தான் இதுவுமே. அதாவது ஒரு பவர் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய மாரல் காம்பஸை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுது. பிளஸ் அந்த பவர் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல கரப்ஷன் எப்படி உள்ள நுழையுது அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. ஆக்சுவலி இந்த குடும்பம், பிசினஸ் இந்த 2 விஷயங்களுமே பெரிய பெரிய வீடுகள்லாம் அது வந்து ஒரே கத்தியோட 2 முனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் தான். ஒண்ணு இப்படி லைட்டா இப்படி ட்வீட் பண்ணா அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா உங்களை வெட்டிரும். அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமிலி பிசினஸ் எவ்வளவு தூரம் இன்டர்ட்வைன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. ஆல்சோ ஃபைனல் டேக்அவே வந்து பவர் இஸ் வெரி செடக்டிவ் அண்ட் வெரி கரப்டிங். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம அது பண்ணும் இது பண்ணும்னு நினைச்சாலும் அந்த அந்த பதவி கொடுக்குற அந்த ஒரு மோகம் அப்படிங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ வெரி ஃபன் ரீட் வெறுவெறுன்னு இருக்கணும் அப்படியே ஃபைட்டு கன்னு அப்படி இப்படின்னு இருக்கணும் கன் ஷாட் எல்லாம் இருக்கணும்னா யூ கேன் கோ அண்ட் ட்ரை அவுட் திஸ் புக். ஃபைனலா நான் சொல்ல போற டைரக்டர் வந்து சமுத்திரக்கனி சார். சமுத்திரக்கனி சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு அவுட் அண்ட் அவுட் தமிழ் புத்தகம். நம்மள பல பேர் கேள்விப்பட்டிருப்போம். வேள்பாரி அப்படிங்கிற புத்தகம். சு. வெங்கடேசன் சார் அவர்கள் எழுதின புத்தகம். ஆனந்த விகடன்ல வந்து கிட்டத்தட்ட 100 வாரங்களுக்கும் மேல தொடரா வெளியாகி மக்களோட பலத்த வரவேற்பை பெற்று இது புத்தகமாவும் இருக்கு. வேள்பாரியோடைய முழு கதையை நான் நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது வேள்பாரி அப்படிங்கிறது பரம்பு நாட்டை ஆண்ட பாரி அப்படிங்கிற மன்னன் வந்து எப்படி தன்னுடைய மக்களை வச்சுக்கிட்டாரு, எப்படி தன்னுடைய மக்களுக்கு ஒரு நல்ல தலைவனா திகழ்ந்தாரு, நேச்சரோட இணைந்து வாழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இயற்கையோட இணைஞ்சு அவர் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்தினாரு, சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கும் அவருக்கும் வந்து ஒரு நிறைய விஷயங்கள்ல கிளாஷஸ் வருது. ஒரு சண்டை நடக்குது. அதுலருந்து வந்து எப்படி தன்னுடைய நாட்ட மீட்டாரு? இயற்கையோட சேர்ந்து அவர் எப்படி அதாவது இந்த மூவேந்தர்கள் கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது. யூ நேம் இட் யூ வில் ஹேவ் இட் அந்த மாதிரி விஷயம் தான். அதாவது வெப்பன்ஸ் ஆகட்டும், மணி ஆகட்டும், படைபலம் ஆகட்டும், பேர் ஆகட்டும் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதிகள்ல இருக்கிற ஒரு ஒரு ராஜா வந்து எப்படி அந்த ராஜன் கூட அவர ட்ரஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர அந்த மக்கள் தலைவனா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி இவங்க பண்ற எல்லா சதிகளையும் வந்து முறியடிக்கிறாரு? எப்படி இயற்கை இவங்களுக்கு துணை நிக்குது அப்படிங்கிறது கதை. பாரியன் கபிலருடைய ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நம்மலாம் ஸ்கூல்ல வந்து படிச்சிருப்போம். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது 2 பேருமே வந்து பயங்கர அத்தியந்த நண்பர்களா மாறுறதுக்கு நிறைய நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும். எப்படி அவங்க மாறுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிளஸ் இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படிங்கிறத அவர் எப்படி கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரொமான்டிக்கான ஒரு அழகான விஷயம் அது. பிளஸ் அவரு தன்னுடைய மனைவியோட எப்படி இருந்தாரு, தன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா எப்படி இருந்தாரு,
இந்த மாரி விஷயங்களையும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் லுக்கிங் ஃபார் ப்ராப்பர் தமிழ் ஒரு லிட்ரேச்சர் மாதிரி ஒரு புத்தகம் படிக்கணும். ஏன்னா, இன்னும் ஆஃப்டர் லைக் இன்னும் பொன்னியின் செல்வன் படிச்சுட்டேன், சிவகாமியின் சபதம் படிச்சுட்டேன். எனக்கு வந்து வேற மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து வேள்பாரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் இட் இஸ் அவைலபிள் அஸ் ஆடியோ புக்ன்னு நெனைக்கிறேன். விகடன் ஆப் நீங்க மேபி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தீங்க அப்டின்னா, அதுல ஆடியோ புக்கா ஃப்ரீயா கிடைக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஐ அம் நாட் ஷூர். பட் அதுல ஆடியோ புக் இருக்குன்னு தெரியும். பேமெண்ட் பத்தி எனக்கு தெரியல. பட் த புக் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர். நீங்க Amazonல எல்லாத்துலயும் இந்த இந்த சேல்லலாம் வாங்குனீங்க அப்படின்னா, நல்லா ஓரளவு உங்களுக்கு அஃபோர்டபுளாவே கிடைக்கும். இல்ல புக் ஃபேர்ஸ்லலாம் வாங்குனீங்கனாலும் அஃபோர்டபுளாவே கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த 5 டிரெக்டர்ஸ் அண்ட் 5 அவங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான 5 புத்தகங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. ஆல்சோ ப்ளீஸ் லெட் மீ நோ. இதுல வந்து நம்ம வேற யார் இந்த டைரக்டராவது நம்ம சேர்க்கணுமா? வேற இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆக்சுவலா அரவிந்த் சாமி சாருடைய 5 ஃபேவரட் புக்ஸும் நான் போட்டிருக்கேன். அது ஒரு அவங்க வந்து ஆக்டர் இல்லைங்களா? ஸோ ஆக்டர்ஸோட 5 ஃபேவரட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. And please do like, share, comment, and follow our channel. Thank you.